ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிட்டில் எட் ரெசிபீஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிற மாதிரியே நம்ம வீட்லேயே டிராகன் சிக்கன் செய்யலாம். ஸோ அதை வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ டிராகன் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கனை நான் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணியிருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்க்குறேன். கூடவே ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனுக்கும் குறைவாகவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்கணும். இதை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் ஃப்ரீசர் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுக்கலாம். சைட் பை சைட் ஆயில் பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பொரிச்சிடலாம். ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சிக்கன் நம்ம ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், பட் அதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுறேன். இப்போ அதே பாத்திரத்துலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டும் அதே மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு அந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதோட அரோமா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு 1 மினிட் போல் வதக்கி விட்டுடலாம். கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். டிராகன் சிக்கனுக்கு முந்திரி ரொம்ப ரொம்ப அவசியம், நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட்டு, அது கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. இப்போ அந்த முந்திரி எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஆனியன் வந்து ஒரு ஆனியனை வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். ஆனியனையும் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். அதில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஐ ஃப்ளேம்லேயே வச்சு டாஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு சைனீஸ் ஐட்டம் மாதிரி. ஸோ அதனால் வந்து ஐ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா அதை டாஸ் பண்ணி விடுங்க. நம்ம சாஸஸ் ஆட் பண்ணும்போது மட்டும் லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். இப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகா ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் காஞ்ச மிளகாவும் பார்த்திங்கன்னா இந்த டிராகன் சிக்கனுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட். காரம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிராகன் சிக்கன். ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் 250 ருபீஸ் பிளேட் கொடுப்பாங்க, அது நம்மளுக்கு பத்தாது. பட் இப்படி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இது கூடவே வந்து நான் ஒரு 1/2 குடமிளகா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், குட்டி குட்டியாக அதே மாதிரி சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் வந்து அந்த குடமிளகாவோட க்ரன்ச்சினஸும் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து லைட்டாக நம்ம சாட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஐ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். இதோட இன்னொரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட் ஒன்று டிராகன் சிக்கனில் இருக்கும். அதுக்கு என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சாஸ் ஐட்டம்ஸ் பவுடர் ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கும் போது நம்ம லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதோட கலர் பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலரு. இப்போது நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஒரு ஆஃப்லேருந்து ஒரு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூனுக்கும் குறைவாக தான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக தண்ணியை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த சாஸில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு சாஸி டெக்ஸ்சர் கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த ட்ராகன் சிக்கன் மேலெலாம் வந்து நல்லா கோட் ஆகும் இந்த மசாலா எல்லாமே, இந்த சாஸஸ் எல்லாமே. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை இந்த சாஸ் கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் வரைக்கும் அது நல்லா எல்லா மசாலாவும் நல்லா அந்த சிக்கனோட கோட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த டாஸ் பண்ணுவாங்கள்ல சைனீஸுங்களாம், அந்த மாதிரி டாஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து சாஸில் எல்லாமே உப்பு இருக்கும், பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சமாக இப்போ தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்து சேர்த்துக்கங்க சால்ட்டு மட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. இந்த ட்ராகன் சிக்கன் ஆசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்ம வீட்லேயே ஒரு டின்னர் வந்து கண்டிப்பாக இதை வந்து சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எனேபிள் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட, அட்டகாசமான ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.